சட்னி செய்கிறேன். சுண்டைக்காயை நல்லா வெறும் சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா அப்படியே ஒயிட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வெள்ளை காரம் மாறிடணும். அது வரைக்கும் வறுத்துருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதோட எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டைக்காயை நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு தேங்காய் போட்டு தேங்காய் ஒரு அரை முடியை போட்டுக்கோங்க. தேங்காய் வதக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டு அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா சுண்டைக்காயை போட்டு அரைச்சி பாருங்க எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லா தாளித்து கடுகு உளுந்து போட்டு தாளித்து இது ஊற்றிடணும். அவ்வளோதான். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சாப்பிடுங்க. வயிறு புண்ணு, வாய் புண்ணு, வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாம் செத்துரும். நல்ல விதமாக சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.